ரூ. 50க்கு கீழ இருக்கிற ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது ஒரு லேர்னிங்க்கான ஒரு வீடியோ மட்டுமே. ரெக்கமெண்டேஷன் இல்ல. ரூ. 44.65 கிட்ட இந்த ஸ்டாக் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி. இப்போ இந்த ஸ்டாக் ஒரு முக்கியமான கார்ப்பரேட் அனௌன்ஸ்மெண்ட்டும் குடுத்துருக்காங்க. அது என்ன? இந்த ஸ்டாக்கோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்ன? ஸ்ட்ரென்த் என்ன? வீக்னஸ் என்ன? இத பத்தி நம்ம பார்க்க போறோம். கம்பெனியோட நேம் NHC ஃபுட்ஸ் லிமிடெட். 1960ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஓல்டான கம்பெனி. மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ். ஸோ ஃபுட் அண்ட் பீவரேஜஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு பேக்கேஜிங், அதாவது பேக்கேஜ்டு ஃபுட்டை வந்து அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து ஃபுட் ஐட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் இருக்குது, ஆயில் சீடு, அனிமல் ஃபீடு, பல்சஸ்ஸு, ரைஸ், இது எல்லாமே அவங்களோட எக்ஸ்போர்ட் ப்ராடக்டாக பார்க்கலாம். கிட்டத்தட்ட 85 நாட்டுக்கு இவங்களோட எக்ஸ்போர்ட் இருக்குது இப்போது கரண்ட்டாக. 2022ல் கம்பெனியோட கடனை வந்து குறைச்சிருக்கிறாங்க. முக்கியமாக குஜராத்தில் இருக்கிற ஒரு லேண்டை வந்து செல் பண்ணி அது மூலயமா கடனை குறைச்சிருக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு 18,900 மில்லியன் டன்ஸ் வந்து பர் ஆனம் வந்து இவங்களோட பிஸ்னஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மாஸ் ப்ரொடக்ஷன், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 1 டன் ஸ்பைசஸும் 2 டன் 1 மணி நேரத்துக்கு சீட்ஸும் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. 3 ஷிஃப்ட் பேசிஸில் 280 நாள் ஒரு வருஷத்துக்கு இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 6,720 டன் ஸ்பைசஸும் 13,440 டன் சீடும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி கடனை குறைக்கிறது, மல்டி கண்ட்ரீஸோட இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், முக்கியமாக சிங்கப்பூர், அமெரிக்கா, கனடா, இஸ்ரேல், ரஷ்யா, ஸ்பெயின், நியூசிலாந்து, இதெல்லாமே இவங்களோட லிஸ்ட்டில் இருக்கிற கம்பெனிஸு. தொடர்ந்து இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பான்சிவ் சேல்ஸ் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அமெரிக்கா உள்ளிட்ட அதர் கண்ட்ரீஸில் 2,250 மில்லியன் 2024 ஃபினான்ஷியல் இயரில் இவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இது ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் பல்க் அக்ரிகல்ச்சர் ஐட்டம் 98%, எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ் 2%. ஜாகிரபிக்கல் ரெவன்யூவில் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26% மட்டும்தான் NSC ஃபுட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதில் வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் மட்டும் 74% இவங்க ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2021ல் கம்பெனியோட செக்ரட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் ரிசைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஸ்மால் நெகட்டிவாக பார்க்கலாம் கம்பெனியை பொறுத்த வரைக்கும். புக் வேல்யூ 23 ரூபா, ஆனால் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ 45 ரூபா. டிவிடன் வந்து இவங்க ரீசெண்டாக கொடுத்தது இல்லை இந்த கம்பெனி. ஏன் இந்த கம்பெனி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, கம்பெனியோட வெப்சைட்டில் ஒரு முக்கியமான நியூஸ் என்னென்னா, கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டு 3 ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ், அதாவது ISO 22000 2005 சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஃபுட்டுக்கான சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சர்டிஃபிகேட் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து எக்ஸ்போர்ட் ஹவுஸுக்கான ஸ்டார் ரேட்டிங்கில் 3 ஸ்டார் இவங்க ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட பிராண்டு ப்ளஸ் பேக்கேஜிங், இது ரெண்டு தான் என் கம்பெனியோட மேஜர் ஸ்ட்ரென்த்தாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரவுண்ட் ஸ்பைஸு, ஹாட் சில்லி, பிளாக் பெப்பர், டர்மரிக், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸு இவங்க யூஸ் பண்ணுறாங்க. சாஸ் அப்படின்ற பிராண்ட் நேமுக்கு கீழே. ரெண்டாவது சாஸ் ஸ்பைஸ் மிக்சர், சாட் ஐட்டம், சிக்கன் மசாலா, பாவ் பஜ்ஜி மசாலா, இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸும். இதை தவிர சாஸ் பீவரேஜஸ் மிக்சர், அதாவது டீக்கான மிக்சர், டீ மசாலா, இதெல்லாமே இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கறி பவுடரும் அவைலபிலிட்டி லூஸ் பேக்கெட்லேயும் சரி, பேக்கேஜிங்லேயும் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கம்பெனியோட இண்டிபைட், ஈட் மோர், இதெல்லாமே இவங்களோட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ். இப்போது ஃபண்டமெண்டலில் வரலாம். கம்பெனியோட ஃபினான்ஷியல் எந்த அளவுக்கு இருக்குது? வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 கோடி ரூபா அளவுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. 2024 ஃபினான்ஷியல் இயரில் 200 கோடி ரூபா, அதுக்கு முன்னாடி 164 கோடி ரூபா, 2022ல் 154 கோடி ரூபாயாக இருந்தது. முக்கியமாக 2021ல் பார்த்தீங்கன்னா இவங்களோட பிஸ்னஸ் கோவிட் பேண்டமிக்கில் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படலன்னு சொல்லலாம். பெரிய சேஞ்சஸும் இல்லை. வருஷத்துக்கு லாபம் மட்டும் பார்த்திங்கன்னா நியர்லி 1 கோடி ரூபாலேருந்து 1.5 கோடி ரூபா வரைக்கும் இவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அது 2 கோடியை கிராஸ் பண்ணி டர்ன் ஆகிருக்கு. ஸோ இப்போது இவங்களோட ப்ராஃபிட் தொடர்ந்து க்ரோ ஆகிட்டுருக்கு. கம்பெனியோட வளர்ச்சியும் அதிகமாகிட்டுருக்கு. தொடர்ந்து ஆர்டர் புக், எக்ஸ்போர்ட், இதெல்லாமே ரெவன்யூ வைஸும் சரி, சேல்ஸ் வைஸும் சரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 40.8% ஹோல்டிங்ஸ் இருக்குது. ஆனால் ரீட்டைல் தான் வந்து
கிட்டத்தட்ட 60% வரைக்கும் வச்சுருக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, டொமஸ்டிக், எஃப்ஐஎஸோட இன்வெஸ்ட்மெண்ட் இந்த கம்பெனிஸில் இல்லை, இந்த கம்பெனியில் இல்லை. பட் இப்போ இந்த கம்பெனியில் என்ன ப்ளஸ் அப்படின்னா, ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது இந்த கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஸ்ப்ளிட்டு. மே 30 மேனேஜ்மெண்ட் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங்லேருந்து இந்த ஸ்டாக் ஸ்ப்ளிட்டுக்கான டீட்டெயில்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவோன்றதை மே 14 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போது கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ், அதாவது லாஸ்ட்டு 1 இயரில் இந்த ஸ்டாக்கோட ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கடந்த 5 வருஷத்தில் மட்டும் லாஸ்ட்டு 1 இயரில் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் நியர்லி 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நிஃப்டியை விட இது குறைவான ரிட்டர்னாகவும் பார்க்கலாம். ஆனால் 5 வருஷத்தில் பார்க்கும்போது 710% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது இந்த 5 வருஷத்தில் வந்த லோயஸ்ட் ப்ரைஸ் ₹3 ஒரு ஷேருக்கு, ஹையஸ்ட் ப்ரைஸ் ₹58 வரைக்கும் போயிருக்கு. ₹58 இப்போ இந்த 2023 ஜூனில், அதாவது லாஸ்ட் 1 இயரோட ஹையாக பார்க்கலாம். கம்பெனியோட கடன் இப்போ ₹28 கோடி அளவுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஓவரால் கம்பெனியோட மார்க்கெட் கேப் ₹53 கோடி அளவுக்கு இருக்குது. ரொம்ப சின்ன கம்பெனி, ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கம்பெனி, எக்ஸ்போர்ட் மேஜர் பிஸ்னஸ், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிக்கான ப்ளஸாகவும் பார்க்கலாம். அதே போல் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு இடத்துலையும் சர்க்கிள் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்களோட காம்படிட்டர்லாம் யாருன்னா பதஞ்சலி ஃபுட்ஸ், எல்என்டி ஃபுட், அவந்தி ஃபீட், கேஆர்பிஎல், இதெல்லாமே இவங்களோட காம்படிட்டராக பார்க்கலாம். ஸோ சார்ட்டில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ன்னு பார்க்கும்போது இந்த கம்பெனி ரீசெண்டாக 2020 கோவிட் பேண்டமிக்கில் ₹4 வரைக்கும் லோ வந்தது. அங்கேருந்து இப்போ 57-58 வரைக்கும் 2023 மேல இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போது லாஸ்ட் 1 மந்தில் மட்டும் இந்த ஸ்டாக்கு 1 வீக்கில் மட்டும் பார்த்திங்கன்னா 20%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேம் சார்ட்டை பார்க்கும்போது ரெக்கார்டு ஹையை இப்போ ரீசெண்டாக உடைச்சிருந்தது. கடந்த ஜூன் 2023 ₹58 வரைக்கும் போயிட்டு 2012-13 வந்த ரெக்கார்டு ஹையாக உடைச்சிருந்தது. மறுபடியும் இந்த ஸ்டாக் ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ₹30 மேலே இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டாக் நம்ம கவலைப்பட தேவையில்லைன்னே சொல்லலாம் டெக்னிக்கலாக பார்க்கும்போது. ஏன்னா இதுதான் இப்போ ரீசெண்டாக போன லோ. அந்த லோ உடையாமல் இருக்கிற வரைக்கும் ஸ்டேபிலிட்டி கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் இது ஃபண்டமெண்டல் ஸ்டாக். மேபி இந்த டைமில் நம்ம ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல், ஸ்டாக்கோட கம்பெனியோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, இதெல்லாமே பார்த்துட்டு எந்த ஸ்டாக்கை நம்ம வாட்ச் பண்ணலாம், சூஸ் பண்ணலான்றதை நீங்கள் ஓனாக டிசைட் பண்ணுங்கள். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.